அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். ஏசியா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரேல் மக்களுக்கு பாத்தீங்கன்னா கடவுள் தான் உயிர் மூச்சுங்க. கடவுளை அவங்க ஒரு நிமிஷம் கூட மறக்க மாட்டாங்க. ஆலயத்துக்கு போவது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிடிக்கும். ஏன்னா ஆலயம் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. கடவுளையும் அவருடைய அந்த வழி நடத்திலும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தாங்க. இப்படி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் பத்தினா அவர்களை கொண்டு போய் ஒரு இக்கட்டான நிலையில கொண்டு போய் நிறுத்தியது. இதோட முடிவுதான் பாத்தீங்கன்னா இந்த பாபிலோனிய சிறையிருப்பு. இந்த பாபிலோனிய சிறையிருப்புல அவங்க நிக்கிறாங்க. அதாவது நம்ம லைஃப்ல ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நம்ம என்ன நினைப்போம்னாக்கா, நம்ம ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, நம்ம அப்பதான் நம்ம ஆழ்ந்து பார்ப்போம் இல்லையா, ஆழ்ந்து அறிவோம். அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் இந்த சிறையிருப்பின் காலத்தில் இருந்த பொழுது என்ன செய்யணும்னா, எங்களுக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எங்களுக்கு ஏன் இந்த அடிமை வாழ்க்கை, கடவுள் ஏன் இதை அனுமதித்தார், அப்ப நாங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சோம் அப்படின்னு நினைச்சு இவங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணா இவங்க தங்களையே நொந்து கொண்டாங்க. அப்போ அவங்க மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. அப்போ அது ரியலைஸ் பண்றாங்க, மனம் மாறுகிறார்கள், கடவுளுடைய அன்பை தேடி ஓடுறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, நாங்க கடவுளை துதிக்கணுமே, கடவுளை பாடணுமே, ஆனா நாங்க இங்க சிறையிருப்பில் இருக்கிறோமே, நாங்க எப்படி கடவுளை பாடுவது, எப்படி நாங்க துதிப்பது, எங்களால் துதிக்க முடியல, எங்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியல அப்படின்னு பல நேரங்களிலே அவங்க இக்கட்டான சூழலில் தள்ளப்படுற நேரத்துல ஏசாயா என்ன செய்யற, இறைவாக்கு உரைக்கிறார். ரொம்ப அழகான இறைவாக்கு. நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க, நீங்க ஏன் கலங்குறீங்க, நீங்களே ஏன் திகில் அடைகிறீங்க, இந்த சூழ்நிலை நிச்சயமாக ஒரு நாள் மாறும், இதெல்லாம் மாற்ற பெறக்கூடிய கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த கர்த்தரின் ஆவி உங்களோடு இருக்கும், அவர் சோர்வு அடைவதில்லை, அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகி செல்வதில்லை, நீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு தேற்றுகின்ற ஒரு இறைவாக்கை கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த கடவுளுடைய ஆவியானவர் அவர்களை அந்த சோர்வுறாமல் திகில் அடையாமல் சொல்லுகிறார். அதுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தரின் ஆவி ருவாக் அப்படின்னு எபிரேயத்துல சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் விண்ட் அப்படின்னா பலத்த காற்று. அப்ப இந்த பலத்த காற்று என்ன செய்யணும், ஏழைகள், துன்புறுவோர், கண்ணீரில் இருக்கிறவங்க, வியாதி வேதனையின் மத்தியில் இருக்கிறவங்க அவங்களோட சேர்ந்து கடவுள் என்ன செய்கிறார், யாரெல்லாம் இவங்களை ஒடுக்கிறாங்களோ அவர்களை எதிர்க்கிறவராக இருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டிலே இங்க சொல்லுகின்ற கடவுளுடைய ஆவிக்கு இன்னொரு பேர் நியூமா, அதாவது ஹோலி ஸ்பிரிட் நம்ம சொல்றோம் இல்ல, தூய ஆவியார். இந்த தூய ஆவியார் எப்படி இருப்பார் அப்படின்னா, அது மென்மையான காற்றா இருப்பார். கிரேக்கத்துல நியூமா அப்படின்னு நம்ம அழைப்போம். அது மென்மையானவர். அதாவது தவறு செய்கிறவர்கள் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கின்றார் தூய ஆவியார் வழியாக. அப்ப இந்த நியூமா தான் இவங்களை தேற்றுகிறது. அப்படி என்றால் நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் பலனை பெற்றுக் கொள்வீங்க, அங்கே விடுதலை உண்டு. இதையெல்லாம் நம்பிக்கை தருகின்ற வார்த்தை ஏசாயா அன்றைக்கு இறைவாக்காக உரைத்தார். இன்றைக்கும் அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். நமக்குள்ளாய் பல விதமான இக்கட்டான சூழல்கள், இதெல்லாம் எப்படி என்னுடைய வாழ்விய செயல்பாட்டுக்கு நேராக வரும் என்று நம்ம பல நேரங்களில் நாம் சிந்திக்கின்ற பொழுது அங்கே ஏசாயா போல ஆண்டவர் இங்கே நமக்கோடு பேசுகின்றார். நீங்க திகில் அடைய வேண்டாம், சோர்வு உறை வேண்டாம், உங்களை பலப்படுத்துகிறவர் நான் உண்டு என்கிற ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி என்ன, நம்ம இந்த சந்தோஷமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியிலே இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருந்து இந்த மாதத்தை சந்தோஷமாய் துவங்குவோம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நிலைகளையும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். மீட்பர் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.